அனைவருக்கும் காலை வணக்கம். உங்கள் அம்மன் சுரேஷ் பேசுகிறேன், ஒசூர். ஒரு சின்ன பதிவு. நடிகர் ஜோசப் விஜய் அவர்களை பற்றி. இன்றைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டார்டிங்கில் 1993 முதல் படம் நாளைய தீர்ப்பு என்ற ஒரு படம் பண்ணார். அவங்க அப்பா டைரெக்ஷனில், சரிங்களா. அவங்க அம்மா ப்ரொடியூசரு. இருக்கிற சொத்து பத்தில் விற்று படம் பண்ணாங்க. படம் சரியாக ஓடல, சரிங்களா. அடுத்து என்ன பண்ணுறாருன்னா, அப்போ நான் பல டாப் நடிகர் இருந்தாங்க இல்லைங்களா, எல்லாருக்கிட்டையும் போய் உதவி கேட்குறாரு. என் பையன் வந்து சினிமா நடிகர் ஆகணும், அவருக்கு எல்லாருமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், அவருக்கு ஒரு சப்போர்ட்டிங் ரோலாக நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு எல்லா ஹீரோக்கிட்ட கேட்கும்போது யாருமே உதவிக்கு வரல, முன்னுக்கு வரல. சத்யராஜ் கிட்டே போகிறாரு. சத்யராஜ் என்ன தெரியுமா சொல்கிறாரு, சொல்லும்போது என்னென்ன பண்ணிடலண்ணே, ஒரே ஊருக்காரங்க தான், கோயம்புத்தூருக்காரங்க, பண்ணிடலண்ணே, முடிச்சிடலண்ணேன்னு சொல்லுவார். ஆனால் அவர் சப்போர்ட் பண்ண மாட்டார். அப்புறம் அப்போ லேண்ட்லைன் ஃபோனு விஜயகாந்த் சாருக்கு ஃபோன் பண்ணார், கேப்டனுக்கு. யார்? சந்திரசேகர், விஜய் அவங்க அப்பா. விஜய் இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் மீட் பண்ணணும், அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்ட்டு. அப்போ சாலிவாரத்தில் விஜய் அவங்க வீடு. 1/2 கேப்டன் அவங்க வீட்டுக்கு போயிட்டார். என்ன சார், என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு போது, இல்லை விஜய் இந்த மாதிரி முதல் படமாக விஜய் வச்சு ஒரு படம் படம் சரியாக போல், லாஸ் ஆகிடுச்சு, இருக்கிற சொத்து பத்தெல்லாம் விற்று தான் நான் அந்த படம் பண்ணேன், லாஸ் ஆகிடுச்சு. அதனால் 2வது படம் செந்தூர பாண்டி அப்படின்ட்டு ஒரு படம் நான் கதை தயார் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அதில் விஜய்க்கு அண்ணனாக நடித்து கொடுத்தா நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் ஒரு அறிமுகமாகும், கேப்டன் விஜயகாந்த் அவங்க தம்பி அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் நடித்து கொடுக்கணும், எவ்வளோ சம்பளம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்கும்போது ஒரே வார்த்தை சொன்னார், சம்பளம் எனக்கு ₹1 வேணாம், கதையே என்கிட்ட சொல்லாதீங்க, ஷூட்டிங் எப்போன்னு சொல்லுங்கள், நான் வரேன், நடித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தூரபாண்டி படம் நடித்து கொடுத்தாரு, சரிங்களா. செந்தூரபாண்டி படத்தில் நடிக்கும்போது அண்ணனாக நடிப்பார். யாருக்கு? விஜய்க்கு அண்ணனாக நடிப்பார். அந்த படத்தில் அவர் ஆசீர்வாதம் பண்ணுறாரு, விஜய் நீ எது தொட்டாலும் வெற்றி உனக்கே அப்படின்ட்டு அன்றைக்கி ஆசீர்வாதம் பண்ணுவார், சரிங்களா. அந்த படம் செந்தூரபாண்டி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. விஜய் எல்லாருக்கும் அறிமுகமானார், பட்டி தொட்டி எல்லாமே விஜய் அறிமுகம். யாரால்? கேப்டன் விஜயகாந்தால், சரிங்களா. அடுத்து ரசிகன், தேவா, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, இந்த மாதிரியெல்லாம் படம் பண்ணார். அப்புறம் ராஜாவின் பார்வையில், அப்புறம் பூவே உனக்காக தான் அவர் நல்லா தூக்கி விட்டுச்சு, சரிங்களா. முதல் படி யார்? கேப்டன் தானே. ஒரு நன்றி வேணாமா? இவர் இப்போது இன்றைக்கி முதலமைச்சர் ஆகிட்டார். முதலமைச்சர் ஆன பிறகு இவர் என்ன பண்ணியிருக்கணும், நேராக கோயம்பேடில் விஜயகாந்தோட கல்லறை இருக்குது, அங்கே போயிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் பெற்றிருக்கணும். அண்ணா, நீங்கள் பண்ண உதவிக்கு நான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆள் ஆயிருக்கேன், தமிழக முதலமைச்சர் ஆயிருக்கேன், எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கியிருந்தால் ஜோசப் விஜய் அவர்களே, உண்மையிலே நீங்கள் ஒரு நல்ல மனிதர், சரிங்களா. நீங்கள் அதை செய்ய கிடையாது. நன்றி மறக்கக்கூடாது. முதல் படியே அவங்க தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, அந்த முதல் படி நம்ம மறக்கக்கூடாது, சரிங்களா. இருந்தாலும் ஆச்சுங்களா, அந்த கேப்டன் மனசு யாருக்குமே வராது. அவரால் நிறைய குடும்பங்கள்லாம் வாழ்ந்திருக்கு, நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க, சரிங்களா. அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷங்கிட்ட நீங்கள் போய் ஆசீர்வாதம் வாங்கலை, அதுதான் என்னோடய மனவேதனை, அது ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது, சரிங்களா. ஜோசப் விஜய் அவர்களே, நம்மளுக்கு யாராவது ஒரு உதவி பண்ணால் நன்றி இருக்கணும், சரிங்களா. உங்களுக்கு அந்த நன்றியே கிடையாது. நன்றி என்னன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியாது. கேப்டன் ஆச்சுங்களா, அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன், அவரால் நிறைய குடும்பம் வாழ்ந்திருக்கு. நீங்கள் போய் அங்கே ஆசீர்வாதம் வாங்கியிருந்தா உண்மையில சொல்கிறேன், அவர் ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும், சந்தோஷப்பட்டிருப்பார். என் தம்பி இன்றைக்கி முதலமைச்சர் ஆகிட்டார் அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டிருப்பார்.
நானாவது எதிர்க்கட்சி தலைவராக தான் இருந்தால் என் தம்பி இன்றைக்கி வந்து தமிழக முதலமைச்சர் ஆகிட்டுன்னு சந்தோஷப்பட்டிருப்பார். ஆனால் நீங்கள் அந்த இது நீங்கள் செய்யலை. உண்மையிலே மனசுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜோசப் விஜய் அவர்களே. உங்களை பற்றி நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே, நன்றி.